ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கத்ருராக்னயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்மதஜ்ஜடம். 22வது ஸ்லோகம். விக்ரகேந்திரிய பிராணதீதமஹ நாகமேகசத் தஜ்ஜடம் குசத். விக்ரகேந்திரிய பிராணதீதமஹ நாகமேகசத் தஜ்ஜடம் குசத் குசத். இப்போ நாம இதுக்கு முதல் ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னாரு? அகங்காரம், அதை நெகேட் பண்ணணும். அகங்காரம் நான் அப்படின்னு நான் ஒரு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கல்பிதம், உண்மையான ஒன்று கிடையாது. கல்பிதம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? மென்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். அது எப்படி அது உள்ள உருவாகுதுன்னா அஜ்ஞானத்தினுடைய விளைவாகத்தான் நமக்கு அந்த நான்கிற ஒரு கல்பித்தம் உள்ள வருது. இப்போ நான்கிறது எப்படி எங்க ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது நான் பிரம்ம தத்துவத்திடமிருந்து நான்கிற தத்துவத்தையும் மனதிடமிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரம்ம தத்துவம் ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் மனம். அந்த மனதில் இருக்கிற எமோஷன்ஸ் ராகத்வேஷ காம குரோதம் எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லா ஆல் மன தர்மம் சொல்வதுக்கு பேர் மனதினுடைய தர்மம். கவலைப்படுறது, சோகமா இருக்கிறது, சந்தோஷப்படுறது, கோபப்படுறது, இது எல்லாமே மனதினுடைய தர்மம். அந்த நான் என்ன பண்ணுது, எப்படி அது ஸ்டாண்ட் ஆகுது? இல்லாத ஒண்ணு ஸ்டாண்ட் ஆகணுமே, எப்படி அது ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்திடம் இருக்கிற அந்த நான்கிற எதையும் 50% எடுத்துக்கணும். அதுல இருந்து நான்கிறதையும் மனதில் இருக்கிற வெளிப்படுற இடம், பிரம்ம தத்துவ வெளிப்படுற இடம் ஆர்சி தான் நான் சொல்லிட்டு இருக்கிற அகங்காரம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? அதனுடைய ஒரிஜினல் அது ஆக்சுவலி இட் இஸ் ரிஃப்ளெக்டட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஒரிஜினல், இட் இஸ் எ டூப்ளிகேட், ஒரு பொய். அது என்ன பண்ணுது? அந்த பிரம்ம தத்துவத்திலிருந்து எடுக்க முடியுமா முடியாதா? அந்த நான்கிறத எடுத்துக்குது. அது வெளிப்படுற இடம் என்னது? மீடியம், மனம். அந்த மனதினுடைய தர்மங்களையும் எடுத்து அஜ்ஞானம் என்ன பண்ணுது? கயிறு பாம்பாக நம்ம எப்படி பார்க்கிறோமோ அஜ்ஞானத்தின் விளைவாக உள்ள நான் ஒரு ஆளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த நான்கிறவன் நமக்கு நம்ம உணர்வுக்கு வர்றான். இஸ் உணர்வு தான். நான்கிறது என்னது? வெறும் உணர்வு தான். அந்த உணர்வு என்கிற ஆக்சுவலா ஒரிஜினல் உணர்வு ஓசி, அதுல இருந்து உணர்வு வருது. அதுல இருந்து மனதோட சேர்ந்து வச்சு அந்த நான்கிற ஒரு ஆள் உள்ள உருவாகிறான். அஜ்ஞானத்தினுடைய விளைவுதான் அகங்காரம். அகங்காரம் நான் அப்படிங்கிறது அகங்காரம். இப்ப அந்த நான்கிறது உண்மை. அது என்ன சொல்றாரு? அந்த நான்கிறது ஒரு கல்பித்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சா சம்சாரத்திலிருந்து நீ விடுபற்றலாம் அப்படிங்கறத ரமணருடைய இது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த அகங்காரத்தை இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அந்த அகங்காரம்ங்கிறது கல்பித்தம், அது இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அதை என்ன பண்ணணும்? நாம நெகேட் பண்ணணும். நெகேட்னா பாதித்தம் சொல்லுவோம். அதாவது அது இல்லாமல் அதை எப்படி உள்ள அந்த அகங்காரம் எப்படி இல்லாத ஒண்ணு எப்படி உள்ள பூஸ்டப் ஆயிட்டு வருது, அந்த கர்வம் லெவலுக்கு எப்படி கொண்டாந்து விடுதுன்னு பாத்தீங்கன்னா நான் சாப்பிடணும், நான் ஒன்னொன்னுலயும் அந்த அகங்காரம் உங்களுடைய ஒரு கர்மத்துக்குள்ளயும் உள்ள வரும். நான் சாப்பிடுறேன், நான் படிக்கிறேன், நான் தூங்குறேன், நான் வேலை செஞ்சேன், நான் எந்திரிச்சேன், நான் வருங்க ஒரு கர்மத்துக்குள்ளயும் அது உள்ள வந்துரும். அதுதான் என்னமோ செய்யற மாதிரி அது உள்ள வந்துரும். உள்ள வரும்போது நம்ம என்ன ஆயிரும்? நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் போது அந்த வெறுப்புகள் எல்லாம் என்ன ஆயிருது? அந்த மனதில் இருக்கிற மனம் அழுக்காவதற்கு காரணம் இறைவன் படைத்த மனம் அழுக்கல்ல. இந்த அகங்காரம் என்ன பண்ணிருது? மனதோட சேர்ந்து மனதை அழுக்குப்படுத்த அந்த அகங்கார பூஸ்டப் ஆக
நான்கிறதே அது அதை புடிச்சுதான் அவன் அந்த வேலை கர்மமே நடைபெறும் அந்த இடத்துல அவங்ககிட்ட. நான் இதை செய்யறேன்னு தான் அவன் செய்யறான். சோ பேஸ் அகங்காரத்தை வச்சுதான் கர்மத்தை அவன் ஸ்டார்ட் பண்றான். அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த அகங்காரம் அவனுக்குள்ள என்ன ஆயிருது, கடைசியில நான் இந்த சரீரம் அப்படிங்கறது வந்து அவன் நின்னுக்கிறான். அப்ப ஏன்னா அந்த நான் இதை செய்தேன் போது காரணம் என்ன, கர்த்தா உள்ள இருக்கான். காரணம் என்ன, இந்த பாடி, இந்த கை எங்கிருந்து வந்தது? சோ இந்த பாடி நான், அகங்காரம், நான் இந்த சரீரம். அதுக்கு அடுத்த பிரச்சனை என்னுடையது. அடுத்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் நானே ஒரு கல்பிட்டம். அதுக்கு அடுத்த கல்பிட்டம் என்ன தெரியுங்களா, இது என்னது, என்னோட பையன், என்னோட கணவன், என்னுடைய வீடு, என்னுடைய நகை, என்னுடைய சொத்து, ஐயோ என்னுடைய படம். சோ அடுத்த கல்பிட்டம். இதெல்லாம் தான் சம்சாரத்திற்கு காரணம். இப்ப சம்சாரத்திற்கு காரணத்திலிருந்து வெளிவரணும். இதையெல்லாம் விட பிசிக்கலா இது எல்லாத்தையும் விடணுங்கிற அவசியம் கிடையாது. சம்சாரத்திலிருந்து விடுவாருன்னா இதெல்லாம் வந்து பிசிக்கலா புடிச்சு வச்சிருக்கிறது அல்ல. மென்டலி ஞானேன அகங்காரம் இல்லாமல் ஆக்கப்படும் போது, அது கல்பித்தம்னு உங்களுக்கு தெரியும் போது சம்சார துக்கத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னிட்டார். இப்ப அந்த சம்சார துக்கத்திலிருந்து இவர் என்ன கொடுக்கிறாரு, எப்படி அதை நெகேட் பண்றதுங்கிறத இங்க ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி அதை நான்கிறத நான் வந்து நெகேட் பண்றது. இது ஸ்லோக அதுவே அப்படித்தான். என்ன சொல்றாரு, நான். ஏன்னா அப்ப எப்படி நெகேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஜடம்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணிக்கணும். ஏன்னா ஜடம் நான் அல்லங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். நான் அறிவுள்ளவளா நீ கேட்டா என்ன சொல்றேன், எனக்கு அறிவு இருக்கு. அப்ப நான் அறிவு சொரூபம்ங்கிறது எனக்கு தெரியுது. அகங்காரம்ங்கிறது ஒரு ஜடத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்வுங்கிறது தெரிஞ்சா நெகேட் பண்ணலாம். அப்ப எப்படி நம்ம பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அனைத்தும் ஜடம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாகும். எது, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் லெவல்ல, வெஷ்டி லெவல்ல எது ஜடம், சமஷ்டி லெவல்ல எல்லாம் எப்படி ஜடம் அப்படிங்கறத முதல்ல டெக்னிக் பிரகாரம் போய்தான் அகங்காரத்தை நல்லிஃபை பண்ண முடியும். இப்ப வெஷ்டி லெவல்ல, இண்டிவிஜுவல் லெவல்ல என்னுடைய சரீரத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஏன்னா அங்கதான் இந்த நான்கிறது உட்கார்ந்து இருக்கு. மமக்காரங்கிறது அதுக்கப்புறம் வர்றது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போலாம், எனக்குள் வருகிற அந்த நான்கிற உணர்வு. அந்த உணர்வு எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோ அந்தந்த ஒரு இடமாக நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணணும், நெகேட் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட், எது அன்னம். அதுக்குதான் பஞ்சகோஷ பிரக்ரியா. நான்கிற உணர்வு எங்க ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்குது, இந்த சரீரம் நான். அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கியா, பஞ்சகோஷ பிரக்ரியாங்கிறது என்னன்னா, அந்த உணர்வு நீனா ஃபர்ஸ்ட் எஸ் அகம், அந்த சரீரம், கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரம் அன்னமய கோஷம். அது இருக்கிறது. ஏங்க எனக்கு அன்னமய கோஷம் இருக்கா இல்லையான்னு எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு நான் சரீரம் நான்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா, அன்னமயம் நான்கிற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னா, நான் அழகாக தெரிய வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆத்மாவுக்கு அழகும் கிடையாது, அழகற்ற தன்மையும் கிடையாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஆத்மாவை அகங்காரம் எங்க வந்து கோந்துக்குச்சு, நான்கிற எண்ணம் இப்ப எங்க கோந்திருக்குது, நான் அழகாக தெரிய வேண்டும், நான் இளமையாக இருக்கணும், தோல் சுருக்க வந்துடக்கூடாது, முடி நரைக்க கூடாது, இந்த ட்ரெஸ் எனக்கு மேட்ச் இருக்குதா, அப்டேட்ல கட்டுறனா, இதெல்லாம் என்னோட ட்ரெஸ், இதெல்லாம் லாங்கிங்னு எங்க கோந்திருக்கோம், நான்கிற உணர்வு அகங்காரம் எங்க கோந்திருக்குது இப்போ சரீரம். அப்ப என்ன சொல்லுது சாஸ்திரம், அதை விட சரீரம் நீ நினைச்சுக்காத, அதை விட ஒண்ணு சூக்ஷ்மா ஒண்ணு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ற ஆள் உள்ள ஒருத்தர் இருக்கான், சரீரத்தை கண்ட்ரோல் பண்ற ஆள் ஒருத்தர் இருக்கிறான், நீ அங்க போய் பிடிச்சுக்கோ, சரீரத்தை நீ அல்லன்னு விட்டுறணும்னா என்ன தெரியணும், சரீரம்ங்கிறது பௌத்திகம். பௌத்திகம் மீன்ஸ் பஞ்சபூத்தேன கிருத்தம். உடல்ங்கிறது என்னது, பஞ்சபூத்தேன கிருத்தம், 5 பௌத்திகம். உடல்ங்கிறது என்னது, பௌத்திகம். பௌத்திகம்ங்கிறது நம்ம சொல்றோம் தமிழ்ல ஒரு வேர்டு தான், ஆக்சுவலா சமஸ்கிருத் வேர்டு. பௌத்திகம் மீன்ஸ் பூத, பஞ்சபூத்தேன கிருத்தம் பௌத்திகம். 5 பூதங்களால் செய்யப்பட்டது என்னது, இந்த உடல், கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல் பௌத்திகம். இது விகாரம், மாறுதலுக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் என்னது, இது பௌத்திகம். அடுத்து என்னது, இது விகாரத்துக்கு உட்பட்டது. அடுத்து என்ன தெரியணும், இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 பாயிண்ட் திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த சரீரம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பௌத்திகம், ரெண்டாவது பஞ்சபூதேன கிருத்தம், 5 பூதங்களால் செய்யப்பட்டது. அடுத்தது இது திருஷ்யம், இது என் கண்ணுக்கு இது தெரியுது, என் ஸ்தூல சரீரத்தை என்னால என் கை என் கால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுது, என்னால பார்க்க முடிகிறது. திருஷ்யம் அறிவடு பொருள், என்னால் அறிவடுகிற பொருள் நான் அல்ல. திருஷ்ய விஷயம் உள்ள வருது. என்னால் அறியப்படுகிற இந்த சரீரம் அறிவப்படுவதனால், அறிவடு பொருளால், ஆப்ஜெக்டா இருக்கிறனால, நாட் சப்ஜெக்ட். வெரி ஈஸி. என்னால அறியப்படுது உடல், கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கணும், ஆப்ஜெக்ட். இட் இஸ் நாட் மீ.
சப்ஜெக்ட் என்ன இங்கிலீஷ்ல? மீ. இட் இஸ் நாட் மீ. சோ பௌத்திகம் ஃபர்ஸ்ட். இந்த உடலை எப்படி நம்ம நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு எப்படி நெகேட் பண்றோம்னா, இது 5 பூதங்களால் ஆனது, இது மாறுதலுக்கு உட்பட்டது, விகாரம். என்ன ஆகிட்டே இருக்குது? ஷட் விகாரம். அடுத்து 3வது மெயின் பாயிண்ட், ஆப்ஜெக்ட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய அனுபவத்துக்கு இது தெரியுது. ஐ சி த சேஞ்சஸ் இன் மை ஐ விஷன்ல. கண்டாக்டர் போய் உட்காரோம், கண்ணு தெரியுதா இல்லையா? என்ன யாரு சொல்றோம்? நமக்கு தானே தெரியுது. முதல்ல இருந்து இப்ப பாயிண்ட் ஏறி போச்சு. இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்கிறது? நான் தானே கண்டுபிடிக்கிறேன். என் கண்ணுல ஒரு பவர் எச்சாயிருச்சு, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் 0.25 ஏறி போச்சுன்னு யாரு அவங்க நம்பர் சொல்றாங்க. பட் இதை விட எனக்கு அடுத்த பவர்ல தான் கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொல்றதாரு. 0.25 டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு. எனக்கு இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட்ல தான் கண்ணு தெரியுதுன்னு தெரியுதும் போது, அந்த கண்ணை நான் அறிபவளாக இருப்பதால் தான் கண்ணில் இருக்கிற மாற்றத்தை என்னால் சொல்ல முடியுது. அப்ப நான் கண் அல்ல. இந்த கான்வெக்ஸ் கான்வேக்கு சொல்றோம்ல, கண் கருப்பு விழி, இது நான் அல்ல. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? சரீரம் நெகேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? அதை விட்டுறதுக்கு முன்னால நீ எங்க அடுத்து போய் எங்க உட்காரணும்? இதை விட சூக்ஷ்மமானது எது? பிராணன். ஏன்? இப்ப சரீரம் இயங்க வேண்டும் என்றால் அதுக்குள்ள என்ன இருக்கணும்? பிராணசக்தி இருக்கணும். உயிர் போச்சா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறான்? மூக்குல வச்சு நாடி பிடிச்சான்னு பாக்குறோம். அதெல்லாம் என்னது? பிராணன். சோ சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த சரீரத்துக்கு உள்ள இதை விட சூக்ஷ்மமான, இதை வியாபித்திருக்கிற, இதை கண்ட்ரோல் பண்ற, அந்த பாயிண்ட் போகணும். இதை வியாபித்திருக்கிற, இதை கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது யாரு? பிராணன். அப்ப என்ன பண்ணிக்கோ? அங்க போய் நில்லு. அன்னமய கோஷத்தை விட்டுட்டு எங்க போய் நிக்கணும்? பிராணமய கோஷம். இதுக்கே வருடங்கள் ஆகும். இந்த ஒரு ஸ்டெப் தாண்டி நீங்க வர்றீங்க. இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சரீரம் 4 கோஷத்திலிருந்து வர்றதுங்கிறது இது எல்கேஜி கோஷம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா சுவாமிஜி தயானந்த என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்டா வர்றவங்க எல்லாம் ஜென்ரலாவே அன்னமயம், பிராணமயம், மனோமயத்தை கடந்து விஞ்ஞான மயத்தில் இருக்கிறவங்க டப்புன்னு பிடிச்சுக்குவாங்க பாரு. எந்த மயத்தில் இருக்கவங்க தான் அதிகமா ஸ்டூடெண்டா வருவாங்கன்னு அவரு ஒரு ப்ரிடிக்ஷன். அவங்க அன்னமயத்திலேயோ தன்னை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த ஒரு அது இருக்க இயற்கையாகவே அவங்களுக்குள்ள அதை தாண்டி இருப்பாங்க. அவங்களுக்கு தாண்டிட்டோம்ல தெரியாது. அது பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அவங்களை எங்க கொண்டு உட்கார வச்சு. ஏன்னா இது எல்கேஜி. அன்னமயம்ங்கிறது எல்கேஜி. அது முடிச்சுட்டு எங்க போகணும்? யூகேஜி. அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்புறம் தான் அது பிராணனுக்கு அப்புறம் மனோமய கோஷம், அப்புறம் தான் விஞ்ஞானமய கோஷம். சுவாமிஜி சொல்ற கருத்து இன் ஜெனரல் வேதாந்தத்துக்குள்ள வர்றாங்கன்னா அன்னமய கோஷத்துல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க வரமாட்டாங்க. வந்தால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு இருக்கவங்க. அப்ப அப்படியே விசாரம் பண்ணி அது அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. விசாரம் பண்ணி பார்த்தா ஜெனரல் அவங்க எல்லாம் எங்க உட்காந்துருப்பாங்க? விஞ்ஞானமய கோஷம். அந்த லெவலுக்கு வந்தவங்க தான் ஸ்டூடெண்டாக உட்கார்ந்து அந்த வேதாந்த வகுப்புகள் புரியுது அப்படின்னு சொல்றக்கே எங்க உட்கார்ந்துருக்கணும்? விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது அவர் சொன்ன கருத்தை நான் ஷேர் பண்றேன். அப்படி ஒரு வியூ அவர் கொடுப்பார். சோ இப்ப ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு மேக்கப் பண்றதோ அல்லது ஒரு பெரிய தனக்கு உடம்புக்குள்ள அடுத்து பிராணமயம்னு என்ன தெரியுங்களா? உடம்புல இருக்கிற வலி, அப்புறம் பசி, தாகம், இதெல்லாம் தான் பிராணம். இதுக்கெல்லாம் பாருங்க பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க பாரு. சுவாமிஜி சொல்றது எது கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிறது. பெருசா ஒன்னும் பிராணன் இப்படி பசி, தன்னோட பசி தனக்கு பசி வந்துட்டா சில பேருக்கு ஊற்றுருக்கவங்களுக்குலாம் என்ன உண்டு லீன் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பசியா வந்துதா எது இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறது. பெருசா அந்த தாகத்துக்கோ அந்த பசிக்கோ வலி வரும்போது எவ்வளவு பெரிய வெளியா இருந்தாலும் அதை ஒரு வெளிக்காட்டாத ஒரு குணம் சுபாவமா சில பேத்துக்கு இருக்கு பாத்தீங்களா? சில பேத்துக்கு தங்களுக்கு ஒருத்தருக்கு தலைவலி வந்தா வீட்லயே பாத்தீங்கன்னா ஊற்றுக்குங்க எல்லாம் தலைவலி வந்துடணும். அது வரைக்கும் அதை பத்தியே போட்டு நம்மள பேசி, ஏன்னா மாத்திரை போட்டாச்சு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆவது நல்லா வருது, போய் பொட்டாட்டு படுக்கணும். அது பண்ண மாட்டாங்க. இது வலிக்குது, இது அப்படி இருக்குமா, காய்ச்சல் வந்துருமா, சளி பிடி ஒண்ணு வந்திருக்காது, அது வந்துருமா, இது வந்துருமா, எப்ப சரியாவும் காப்பி போடலாமா, டீ போடுறியா, சூப் போடுறியா, அதை போடுறியா, இது பண்ணதுனாலதான் தலைவலி, இதை நீ சொன்னதுனாலதான் எனக்கு இது வேற. அச்சோ, அப்ப அவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்க? பிராணமய கோஷம். அதை விட்டு விலகணும். பாத்தீங்கன்னா எப்படி அன்னமய கோஷத்திலிருந்து வெச்சவங்க வெளில கொஞ்சம் வந்தவங்க தன்னுடைய சரீரத்துக்கு பெருசா ஒரு அபிமானம், அதை மத்தவங்க நம்மள புகழ்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. சுபாவமாகவே அது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜுவல்ஸ் ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது யாரு? பிராணமயத்துல உட்கார்ந்து இருக்கவங்க பாத்தீங்கன்னா அது விட்டு விலகினவங்க எப்படி இருப்பாங்கன்னா பசிக்கோ தாகத்துக்கோ பெருசா ஒரு முக்கியத்துவம் அது
ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அது நார்மல் திங். வருதா பஸ், ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறோம், தண்ணி ஏதோ ஒன்று கிடைக்குதா, அதுல ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிக்குவாங்க. வலி வந்தாலும் ஓரளவுக்கு ஜமாளிப்பாங்க. அது முடியாத பட்சத்து தான் வெளியில ஓப்பனே பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அது சுபாவமாகவே அது வலி தன்னோட வலி பெருசா அவங்களுக்கு தோணாது. இது யாரு? பிராணமய கோஷத்தில் இருக்கவங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அன்னமயத்தை விட்டுட்டு எங்க நீ வா, பிராணமயத்துல உட்காரு, அன்னமயத்தை அப்படியே மேல கழட்டி விடு. அப்புறம் பிராணன் நான் நான் இருக்கிறியா, அதுக்கப்புறம் பிராணனை கண்ட்ரோல் பண்ற ஆள் உள்ள ஒருத்தன் இருக்கான். பிராணனை விட சூக்ஷ்மமானவன், பிராணனையும் வியாபித்திருப்பவன், பிராணனை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவன். யாரவன்? மனம். மனம் நினைச்ச மூச்சை நிறுத்து அப்படின்னு மனம் சொல்லிச்சு வச்சுக்க, கப்பு நின்னுக்கணும். பிராணன் நிறுத்துனா நிறுத்த முடியுதா இல்லையா? சோ பிராணனை கண்ட்ரோல் பண்றதாரு? மனம். அப்ப மனம் நான் இரு. இது ஜெனரல் பீப்புள் இங்கதான் இருக்கிறோம். நாம ஸ்தூல சரீரத்தில் நான் அபிமானம் இருக்கிறது வெளியில் தெரியாது. மனம் நான்கிறது ஜெனரல் நமக்கே தெரியும். அதுல இருக்கிற எமோஷன்ஸ் என்ன சொல்றோம்? நான் கோபமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் போது எங்க இருக்கிறோம்? மனோமய கோஷம். இந்த மனோமய கோஷத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டவங்க பாருங்க, தங்களுடைய துக்கம் வெளியில சொல்லணும் கூட அவங்களுக்கு தோணாது. மனதுல ரொம்ப துக்கம் இருக்குங்க, ஆனா அதை வெளியில சொல்லி ஒரு ஆறுதல் தேடணும். அதாவது மனதை டோன்ட் கேர் ஃபார் தேர் ஓன் மைண்ட். அது துக்கமா இருந்தாலும் சரி, சில பேர் இருக்காங்க, நீங்க இப்ப நோட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் அப்படியே அசையாம உட்காந்துருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களும் அந்த மாதிரி கேரக்டர். மனசுக்குள்ள என்ன துக்கம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் கோபம் வந்தாலும் they don't care for their mind. This is the highest maturity without knowing ஆத்மா. ஆத்மால அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா மனதுக்குள்ள ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது அப்படித்தான் வருது. நாமள சில பேர் என்ன பண்ணுவோம், ஒரு மனசுக்குள்ள ஒரு கோபமோ அதுக்கு ரெமடி உடனே தேட ஆரம்பிப்போம். எப்படி பிராணன் தலைவலிக்கு உடனே ரெமடி, அதுல ரெமடி இல்லைன்னா வேற எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்களோ, அது போல ஜென்ரலா பீப்புள் மனதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சா அதுல இருந்து கெட் அவுட் ஆகணுங்கிறது மனம் துடி அந்த ஏர்ஜ் இருக்கும். சில பேர்த்துக்கு கவலை பண்ணா பட்டுத்தான் ஆகணும், என்ன பண்றது, அவ்வளவுதான். ஒரு பெரிய வீட்டுல ஒரு இழப்பு ஆயிடுச்சு, அது பெரிய துக்கம் தான், என்ன பண்றது, சகிச்சுக்க வேண்டியதுதான். அப்படிங்கும் போது அந்த மனம்ங்கிறத போய் ரொம்ப அட்டாச் ஆகிக்க மாட்டாங்க. எப்ப நீங்க மனதோட நான்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும், அந்த அகங்காரம் மனதில் இருக்கும்போது பாருங்க, ஐயோ நான் துக்கத்தில் இருக்கேன், ஐயோ நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நான் இது வெளிப்படுத்தணும்னு தோணுது அப்படின்னா, என்னுடைய சுகத்தையும் துக்கத்தையும் நான் வெளிப்படுத்தணும்னு தோணுச்சுன்னா எங்க இருக்கிறோம்? மனோமய கோஷம். நான் அந்த நான்கிற உணர்வு கல்பித்தம். இட் இஸ் நாட் ஒரிஜினல். எங்கேயும் போய் தேடி ஆபரேஷன் பண்ணி எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கல்பித்தம் எங்க போய் உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம்? மனோமய கோஷம். அவங்களுடைய இமோஷனலுக்கு தே கிவ் சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எமோஷனலி தே என்ன சொல்றது, மற்றவங்களோட ஒரு பாண்டிங் பாத்தீங்கன்னா எமோஷனல் பாண்டிங்கா இருக்கு அவங்களதெல்லாம். எமோஷனல். நீங்க சிரிச்சீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஒன்னு மூஞ்சி இப்படின்னு ஒன்னு நாம எதையோ நினைச்சிட்டு இப்படின்னு போயிட்டு இருப்போம். பார்த்துட்டு பாரு, பார்க்காம போறேன், நம்ம என்ன வரைச்சு மண்டபத்துக்குள்ளோடி வெளியே வரோம் நமக்கு தான் தெரியும். அங்க பார்த்து பார்க்காத உடையதெல்லாம் கம்ப்ளைண்ட் நிறைய நம்ம பாக்குறோம். நாம கண்ணு பார்த்துருக்குமோ என்னவோ, ஆனா எனக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிக்குவாங்க பாரு, பார்க்காம போறேன், நான் இவளுக்கு அப்படி பண்ண இவனா அப்படி. அது லாங்கிங் ஃபார் லவ், தே லாங்கிங் ஃபார் அஃபெக்ஷன் டூ மச். யாரு? மனோமய கோஷத்தில் இருக்கிறவங்க they will long for the love. போட்டு பெண்ணாத்திருவாங்க. மற்றவங்களுடைய ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு டிக்ஷனரி வச்சிருப்பாங்க. நீங்க கண்ணு சிமிட்டுக்கு ஒரு டிக்ஷனரி, they will create a dictionary. நீங்க தலையை திருப்பினதுக்கு they will create a dictionary இருக்காங்களா இல்லையா? அவங்க எல்லாம் எமோஷனலி பாண்ட் ஆயிடுவாங்க. சோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மனோமய கோஷத்தில் இருக்கவங்க தான். ஏன்னா அன்புக்கு அதிகமா எதிர்பார்ப்பாங்க, தாங்களும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்போ அன்பை எதிர்பார்த்து பிரச்சனை. அன்பு நீங்க கொடுக்கலாம், பட் எப்ப நீங்க அந்த லாங்கிங் ஃபார் லவ், அந்த மனோமய கோஷத்திலிருந்து ஐ ஷுட் பி லவ்டு பை எவ்ரிபடி வச்சிருக்காங்களா இல்லையா ஃபார்முலா, எல்லாத்தையும் நான் நல்லவளா இருக்கணும், எல்லாரும் என்னை விரும்பணும், கிடைக்கிறமா இல்லையா எல்லாரும், இஸ் இட் பாசிபிள்? இந்த உலகத்தில் இருக்குங்க அனைவரும் என்னை விரும்ப முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு புடவை இருக்குன்னா அதுல ஒருத்தர் பிடிக்கணும், ஒருத்தர் நல்லாவே தூக்கி போடுறாங்க, அது இன்னொருத்தர் எடுத்து போயிட்டே இருக்கிறோம். கண்ணு கடையில பாக்குறோமா இல்லையா? ஒருத்தர் ஒரு பொருள் வாங்க போறோம், அவங்க கண்ணாடி தான் சொல்ல, ஒரு கண்ணாடி ஒருத்தர் எனக்கு சூப்பர் பாங்க, அடுத்த வந்துச்சு இதெல்லாம் ஒரு கண்ணாடியான்னு போயிட்டே இருக்காங்க. சோ அது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம நல்லவளாகவோ இருக்க முடியாது. அன்பை நாம கொடுக்கலாம், அதுல பிரச்சனையே இல்லை. we cannot depend என்ன சொல்ல long we cannot long love. மற்றவங்க எல்லாம் என்னை நேசிக்கணும்னு நினைக்கிறது பிகாஸ் ஆஃப் மனோமய கோஷம். சோ சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதை விட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்தா தான் வேதாந்தத்துக்குள்ள எங்க வர முடியும்? விஞ்ஞானமய கோஷம்.
விஞ்ஞானமய கோஷம் அதை விட்டுட்டு என்ன, ஏன்னா அந்த மனதை வியாபித்திருப்பது, மனதை கண்ட்ரோல் பண்றது, வெரி க்ளோஸ் டு ஆத்மா. எது மனதை விட க்ளோஸ் டு ஆத்மா யாரு? புத்தி. மனம் புத்தி எல்லாம் ஒரே கம்பார்ட்மெண்டா இருந்தாலுமே எது க்ளோஸ் டு ஆத்மா பாருங்க. ஸ்தூல சரீரத்தை விட பிராணன் க்ளோஸ் டு ஆத்மா, பிராணனை விட மனம் க்ளோஸ் டு ஆத்மா, மனதை விட எது க்ளோஸ்? புத்தி க்ளோஸ் டு ஆத்மா. அந்த கேட்டகரியில நீ என்ன பண்ண, மனதை நானல்லன்னு விட்டுட்டு எங்க வா? புத்திக்கு வா. விஞ்ஞானமய கோஷம். இப்ப இந்த விஞ்ஞானமய கோஷத்துல நம்ம டிபெண்ட் ஆகுது. அதுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எப்ப பாரு இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை செய்யணும், அது ஒரு ஏர்ஜ் இருந்துட்டு இதை கத்துக்கணும், அதை கத்துக்கணும், இதை பண்ணிக்கணும், அதை பண்ணி அந்த அதனால சுவாமிஜி சொல்லுவாரு, அது இதை கத்துக்கணும், அது என்னன்னு தெரியாது, கத்துக்கணும், படிக்கணும். வயசு ஃபுல்லா சில பேருக்கு பாருங்க எதையோன்னு காலை எழுந்திரிச்சு இந்து பேப்பர் வாங்கினா கூட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசி லாஸ்ட் வேர்டு வரைக்கும் மனப்பாடமா பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு போற வர எவனா சிக்கனானா உட்காந்து அதை ஃபுல்லா இவன் இதை படிச்சியா, இந்த நாட்டுல இது நடந்தது, அந்த நாட்டுல அது அவங்களுக்குள்ள எங்க உட்காந்துருக்காங்க? விஞ்ஞானமய கோஷம். நிறைய நான் தெரிஞ்சுக்கணும், நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் நிறைய படிக்கணும். அதனாலதான் சுவாமிஜி சொல்லுவாரு இந்த விஞ்ஞானமய கோஷத்துல பிரதானமா, ஏன்னா ஒரு மனிதன் அன்னமய கோஷத்துல எப்பவும் இருக்க மாட்டான், பிராணமய கோஷத்துல எப்பவுமே இருக்க மாட்டான். ஃபுல் டே அன்னமயத்துல ஒருத்தர் இருக்கானா, அப்படி nobody was there, is there, will not be there. 24/7 ஒருத்த மனோமயத்தில் இருப்பான, அப்படி கிடையாது. பிரதானமாக அப்படி நம்ம கண்படலாம். பிரதானமாக ஒரு மனிதன் எதுல உட்கார்ந்துருக்கான்? விஞ்ஞான மையத்தில் பிரதானமாக ஒருத்த உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதிகமா ட்ரெஸ்ஸை பத்தியோ, தன்னுடைய உடம்புல இருக்கிற வலியை பத்தியோ, தன் மனதுடைய எமோஷனை பத்தியோ பெருசா கவலைப்பட மாட்டான். கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கணும். சாண்டிங் அங்க சொல்லிக்கணும், சொல்லிக் கொடு. எப்படி கேக்குறீங்க? எனக்கு அந்த சாண்டிங், இந்த சாண்டிங், இப்படி கத்துக்கணும், அப்படி கத்து. நமக்குள்ளே சொல்றேன், ஸ்பெஷல் கிளாஸ் கொடுப்பீங்களா, எனக்கு அதை ரிவிஷன் பண்ணி கொடுக்குறீங்களா? பிகாஸ் ஆஃப் தட் விஞ்ஞானமய கோஷம் அங்கதான் இருக்கணும். அப்பதான் இது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வர முடியும். சோ பெட்டர் கோஷா விஞ்ஞானமய கோஷம். அதனாலதான் சாமிஜி சொல்றது பெட்டர் கோஷா விஞ்ஞானமய கோஷம் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவ. ஏன்னா அன்னமயத்திலிருந்து எப்பங்க பிராணமயம் பிராணமயத்திலிருந்து மனோமயத்துக்கு மனோமயத்திலிருந்து விஞ்ஞானமயம் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த எமோஷனல் விட்டுட்டு வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நீ விஞ்ஞானத்துல உட்காந்தீங்கன்னா வெரி குட் வேதாந்தா ஸ்டடிஸ். அடுத்தது அந்த கத்துக்கணுங்கிற ஏர்ஜ் ஒரு இடத்துல என்ன ஆகும்? இந்த உலகத்தில் எதை ஒன்றை அறிந்த, அதனாலதான் இந்த ஆரம்பிக்கிற வேர்டை எப்படி வருது? எந்த ஒன்றை அறிந்தால் நீ அனைத்தையும் அறிந்தது ஓ லாவாயோ. யார பத்தி சொல்லுது? விஞ்ஞானமய கோஷத்தில் இருப்பவன். அவனுக்கு தான் அந்த அறியணும், அதைத்தான் அதை கனெக்ட் பண்ணி தான் தயானந்த சொல்றது. அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கவங்க டக்குன்னு எங்க வந்துருவாங்க? அத புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த ஏர்ஜ் டு நோ, அவ்வளவுதான். எதா இருந்தாலும் ஏர்ஜ் டு நோ. ஒரு டிராயிங் கத்துக்கணும், பெயிண்டிங் நான் கத்துக்கணும், எல்லாம் அகலக்கா நான் கத்துக்கு பார்த்தா குழந்தை நீ அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ, அதுகளையும் சேர்த்து. சோ கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கணுங்கிறது விஞ்ஞானமய கோஷம். அதுக்கு அடுத்தது என்னது? நாம இதை விட்டுட்டு ஆனந்தமய கோஷம் போக முடியாது. விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து தான் நீங்க படிப்பீங்க. சோ அன்னமயத்தை விட்டுறோம், பிராணமயம் நானல்ல, மனோமயம் நானல்ல, விஞ்ஞானமயத்துல உட்கார்ந்து படிக்க அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம படிக்கவே ஆரம்பிப்போம். அதை விட்டுட்டுல ஆத்மாக்களை எடுத்துன்னு போக முடியாது. அங்கிருந்து கத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியும்? அகம் என்ன கிடையாது, இந்த புத்தியை கடந்தவள் நான், புத்தியை கடந்த ஒரு ஆனந்த சொரூபம். அப்படின்னா அடுத்தது ஆனந்தம்ங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆனந்தம் நான் சொன்னேன். ஒண்ணு விஷயானந்தம், இன்னொன்னு ஆத்மானந்தம். இந்த ரெண்டுல நமக்கு எது நம்மளால புரியாது. ஆத்மானந்தம் என்னன்னு தெரியாது, விஷயானந்தம் நான் அப்படின்னு என்ன? நான் எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு துக்கமே வரக்கூடாது. எப்போ எப்படி இருக்கணும்? ஒன்னா பிரியத்தில் இருக்கணும், இல்லையா மோதத்தில் இருக்கணும், பிரமோதத்தில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரடேஷன்ல ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்கணும். பிரியம்னு என்ன? ஒன்னு பொருளை பாக்குறதுனால திருஷ்டத்வாத் பிரியம், கிரகணத்வாத் அது கை கிடைச்சிருச்சுன்னா மோதம், அனுபவத்வாத் பிரமோதம் அதை அனுபவிக்கிறது. இதுலயே வாழ்க்கை இருக்கிறது. இதை நான் இதுல அனுபவிக்கணும், இதை நான் அனுபவிக்கணும், அதை நான் அனுபவிக்கணும். இங்க போனா நாக்குக்கு நல்லா இருக்கு, அங்க போனா காதுக்கு நல்லா இருக்கு, இங்க போனா மூக்குக்கு நல்லா இருக்கு, இங்க போனா நாக்குக்கு நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல் அது நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல் அது நல்லா. சுகம் 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 சுகம், இந்திரிய சுகம். அது விஷய ஆனந்தம், அது நான் அல்ல. ஏன்னா ஆத்மா ஆனந்தம்ங்கிற வேர்டு வேற போடுறோம். அப்ப எனக்கு இதெல்லாம் கிடைக்குது, அப்ப ஆத்மா ஆனந்தமா? அந்த ஆனந்தம் இப்ப சொரூப ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஆனந்தமய கோஷத்தில் இருந்துதான் ஆத்மாவை அறியும் போது எங்க நம்ம அதை விட்டுட்டு ஆனந்தமயத்தை விட்டுட்டு நம்ம ஆத்மாவை போய் ஆத்மாவை அறிதல் அல்ல,
விஞ்ஞானமய கோஷத்திலும் அந்த ஆனந்தமயம் நான் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து படிக்கும் போது எங்க போய் நாம் நிற்போம்? அகம், சத்து, சித்து, ஆனந்த, ஆத்மா. இது இண்டிவிஜுவல் லெவல்ல பௌத்திகம், இது ஒரு ஜடம் ஆச்சுங்களா. இப்ப எங்க வரணும்? சமஷ்டி. வெளியில பாக்குறோம் இல்லையா, பையன், வீட்டுக்காரு, எத்தனையோ ஜீவராசி உயிரோடு பாக்குறோம், கல்லு, மண்ணு, எல்லாமே என்னதான்? கணவரை நான் பார்த்தாலும், என் பசங்களை பார்த்தாலும், என் உறவுகளை யாரை பார்த்தாலும் நான் பார்க்கறது பௌத்திகம். இந்த கண்ணு பார்க்கறது உங்க வீட்டுக்காரருடைய ஆத்மாவியாங்க நீங்க பாக்குறீங்க, பௌத்திகம். உங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா உங்க பையனை நீங்க பாக்குறீங்க, உங்க பையனுடைய ஆத்மாவையா நீங்க பாக்குறீங்க, பௌத்திகம். 5 பூதங்களாலான சரீரத்தை தானே பார்க்கிறோம், ஜடத்தை தான் நம்புனால பார்க்க முடியும், ஆத்மாவை கண்கொண்டு பார்க்க முடியாது. சோ அது எல்லாம் என்னது? பௌத்திகம்னு என்னங்க? ஆகாசம் தெரியுங்களா, அந்த 5 பூதங்களுக்கு தான் பௌத்திகம்னு சொல்றேன். எல்லா உடலும் எதனால் ஆனது? நீங்க பாக்குற கல்லு, மண்ணு, பூமி ஆகட்டும், நீங்க பாக்குற ரிவர் ஆகட்டும், அக்னி ஆகட்டும், வாயு ஆகட்டும், ஆகாசம் ஆகட்டும், எல்லாமே பௌத்திகம், ஜடம். ஜடத்தை பாக்குறீங்க. உங்க பையனை பார்த்தாலும் ஜடத்தை தான் நம்ம பாக்குறோம், ஆத்மாவை பார்க்கல. நீங்க கல்லு மண்ணு பார்த்தா நமக்கே தெரியும் அது ஜடம். கல்லு மண்ணு பாக்குற மாதிரிதான் பையனும் என்னது, அதான் நம்ம பாக்குறோம், ஜடம். கல்லு மண்ணு என்னது? ஜடம். சோ இங்க எல்லாமே பாருங்க, என்னோட சரீரம், நீங்க கண்ணை திறந்து பார்த்து எதை பார்த்தீங்கனாலுமே நான் பாக்குறது, சப்தம் எடுத்துங்க, நான் கேட்கறது, நான் சுவைக்கிறது, நான் நுகர்வது, எல்லாமே என்னது? ஜடம். இப்போ இதுல அறிவுக்கு எது சோர்ஸ்? சிலது நமக்கு அறிவுள்ளதா தெரியும். நான் அறிவுள்ளவளா தெரியறேன், மற்ற சில கொசுவில் இருந்து, யானையிலிருந்து, அதெல்லாம் என்னவா தெரியுது நமக்கு? ஜடமாக இருந்தாலும் அது அறிவுள்ளதாக இருக்குது. பெண்ணு, பேனால என்னது? ஜடம், அது அறிவுள்ளது இல்லை. ஆனா நான் பார்க்கிற சில ஜீவராசிகளிடம் என்ன தெரியுது எனக்கு? அறிவு. அந்த அறிவுக்கு சோர்ஸ் ஒரே ஒரு சோர்ஸ், பிரம்ம தத்துவம். அந்த ஒரே பிரம்ம தத்துவம் எல்லா மனதிலும் ரிஃப்ளக்டிங் மீடியத்துல வெளிப்படும் போது அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வை அந்த சரீரம் வாங்கிக்குது. சோ பிரம்ம தத்துவம் லென்ஸ் இட்ஸ் கான்சியஸ்னஸ், அது அதனுடைய உணர்வை எல்லா ஜீவராசிகளிடம் பிரதிபலிக்கிறது. இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஆர்சி இஸ் நாட் ஒரிஜினல், இட் இஸ் ஒன்லி ரிஃப்ளக்ஷன். அந்த ரிஃப்ளக்ஷன் பெற்றுதான் அந்த சரீரம்லாம் எப்படி சுத்திட்டு இருக்குது. நம்ம சுத்தி கணவராகவும், மனைவியாகவும், குழந்தைகளாகவும், பேரன் பேத்திகளாகவும், உறவுகளாகவும், மாமாவாகவும், அத்தையாகவும் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்னா பிகாஸ் பிரம்ம தத்துவம் லென்ஸ் இட்ஸ் கான்ஷியஸ். அந்த இண்டிவிஜுவல் லெவலுக்கு வரும்போது அதுக்கு பேர் என்ன? ஆத்மா. அது ரெண்டுக்கு ஒரு பேர் வரும், ரெண்டுக்கு வித்தியாசம் வேணும் சொல்றக்கு. சோ எங்கும் வியாபித்திருப்பது பிரம்ம தத்துவம், அதுதான் சோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். உணர்வு பிளஸ் இருப்பு. ஏன்னா உணர்வோட உணர்வுன்னு அது என்ன ஆகணும்? இருக்கணும். சோ இருப்பு, அந்த இருப்பு ஜடம் அல்ல, உணர்வு. நீங்க உணர்வுன்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தேவையா இல்லையா? உணர்வு இருக்கிறது சொல்லித்தான் ஆகணும். உணர்வு இல்லைன்னா சொல்ல முடியும்? உணர்வு இருக்கிறது. அப்ப அந்த உணர்வுங்கிறது சித்து, அந்த இருப்புங்கிறது சத்து. சோ சத்தேவ சித்து, சித்தேவ சத்து. எப்படி? அந்த அறிவுன்னு ஒண்ணு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அறிவு என்ன சொல்றோம்? இருக்கிறது. சோ எக்ஸிஸ்டன்ஸ். சோ ஐ ஆம் தி எக்ஸிஸ்டன்ட் பீயிங், அதுல நோ டவுட் இன் தட். ஆனா அது ஜடம் அல்ல. நான் என்னது? ஜடம் அல்ல. ஜடம் அல்லங்கும்போது அது என்னது? சித்து. சித்துனா அது இருந்திருக்கணும், இருந்தா தான் அது சித்துங்கிறது அறியப்படும். சோ இருப்பையும் அறிவையும் பிரிக்க முடியாது. அறிவு இருக்கிறது, அப்ப ரெண்டு சேர்ந்தானே போகுது. அறிவு இல்லைன்னு எப்படி சொல்றது? அறிவு இருக்கிறது. அந்த இருக்கிற அறிவுதான் பிரம்ம தத்துவம். தட் இஸ் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், தட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன். அதே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எது ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரிஜினல் என்ன இருக்குது? இருப்பு. எப்படிப்பட்ட இருப்பு? அறிவுடன் கூடிய ஒரு இருப்பு, ஜடமல்ல. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். என்கிட்ட என்ன இருக்குது அதுதான் கண்ணாடி தெரியும். அப்ப பிரம்ம தத்துவத்துக்கு என்ன என்ன இருக்கு? சத்து சித்து. சித்தேவ சத்து சத்தேவ சித்து, அத்த சொல்லுவோம். தமிழ் பாடல் அழகா வரும், தாய்மான பாடல். அதுதான் எங்க வெளிப்படுது? எல்லா ஜீவராசிலும் வெளிப்படுகிறது. இந்த தத்துவத்தை தான் சொல்லி இவர் என்ன பண்றாரு, 3-4 ஸ்லோகங்களை நான் ப்ரிசைஸ் பண்ணி, ஏன்னா ஒரு ஃப்ளோ போச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிற நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். இப்ப வேர்டு பை வேர்டு மீனிங் பார்க்கலாம். எது? அப்போ இப்ப நாம எங்க வந்தோம்? அகங்காரம், நெகேஷன் த டாபிக். இதுல அகங்காரம் நான்கிறது யார்?
சிந்திச்சு பார்க்கணும். இட்ஸ் அ மென்டல் ப்ராஜெக்ட். நான் நீங்க நினைக்கிறது பிரம்ம தத்துவம் மட்டுமே. அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மம். இந்த உலகத்தை மையேவ சகலம் ஜாத்தம், என்னிடம் இருந்துதான் இந்த உலகம். பிரம்ம தத்துவத்துல போய் உட்கார்ந்துகிட்டு தான் கைவல்ய உபனிஷத்து படிக்கணும். ஏன்னா மையேவ ஜகலம் ஜாத்தம், என்னிடம் இருந்துதான் இந்த உலகம் வந்திருக்கிறது, என்னிடம் இருந்துதான் இந்த உலகம் ஸ்திதி ஆயிட்டு இருக்கு. என்னிடம் என்ன ஆயிரும்? லயம். மாயா தத்துவம் எங்க போய் லயம் ஆகணும்? புரிஞ்சுக்க முடியலையேங்கிறோம். அந்த மாயா தத்துவமே குழப்பற மாயாவே எங்கதான் வந்தாகணும்? கடைசியில் என்னிடம் லயமாகும். புரிஞ்சுங்களா? இதத்தான் அவர் ஹையஸ்ட் வேதாந்த கருத்து. பட் சிம்பிள் ஸ்லோகத்துல ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறாரு. அடுத்த ஸ்லோகம், இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். என்ன சொல்றாரு? அகம், நான் அப்படின்னா பிரம்மத்தை அவர் சொல்றாருன்னா எங்க போய் உட்கார்ந்துக்கணும்? நாமளும் பிரம்ம தத்துவம். அப்பதான் புரியும். நான் நினைச்சிருக்கிறேன், நான் இல்லை. சரிங்களா? அதுதான் அவரு சுவாமிஜியில சொல்றது கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐம்பர். புரியுற வரைக்கும் 2 ஐ வச்சுக்கோங்க. இவர் சொல்றது கேபிட்டல் ஐ ஈஸியா புரிஞ்சு போயிட்டீங்களா? பிரம்ம தத்துவம் ஈஸியா சொல்லிடுறாரு. அது கேபிட்டல் ஐ. ஏன்னா அது நான் தான். நமக்கு புரியாதனால நம்ம எங்க கோந்திருக்கிறோம்? ஸ்மால் ஐல கோந்திருக்கிறோம். எது ஸ்மால் ஐங்கிறது? சரீரத்துக்குள் நினைக்கிற நான். அது என்ன? ஐ ஸ்மால் ஐ. ஸ்மால் ஐன்னு இங்கிலீஷ்ல சொல்ல கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ். அதை சொல்லுவார் அவர். எப்படி? கேபிட்டல் ஐ பிரம்ம தத்துவம், அது நான் தான். ஆனா அது புரியாத வரைக்கும் எதை நான் எடுத்துக்கிறேன்னா அது ஸ்மால் ஐ. புரிஞ்சுங்களா? இப்ப நான் என்னது? கேபிட்டல் ஐ. நான் ஏக சத்து, ஏக்கமான ஒரு இருப்பு. சத்துன்னு என்னங்க? இருப்பு. நான் இந்த சரீரம் சொல்ல சத்து, இருப்பு. ஏன்னா அறிவுனால அது இருக்குனுங்க. புரியுதுங்களா? அறிவு சொரூப்பம்னா அந்த அறிவும் எதுக்குள்ள வரணும்? எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள வரணும் இல்லையா? அப்பதான் அது அறிவு இருக்கிறது. இல்லாத அறிவை நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப அறிவுங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ். என்ன சொல்றாரு? ஏக்கமான சத்து. அடுத்து என்ன சொல்றாரு? விக்கிரக இந்திரிய பிராண தி தமக. இதுதான் பஞ்சகோஷ பிரக்ரியாவை அவர் ஸ்டைல போட்டார். இவ்வளவு நேரம் விளக்குறது இந்த இடம் தான். விக்கிரக இந்திரிய பிராண தி தமக. உடல், இந்திரியம், பிராணன், புத்தி, அஞ்ஞானம், இவைகள் நான் கிடையாது. உடல், இந்திரியம், இதத்தான் பஞ்சகோஷத்தை நம்ம அப்படி வளர்க்கணும். உடல், இந்திரியம், பிராணன், புத்தி, விஞ்ஞானமய கோஷம். அஞ்ஞானம் எங்க இருக்கிறது? காரண சரீரத்தில் இருக்கிற அஞ்ஞானம். அல்லது எதுவுமே எந்த விஷயத்த ஒரு புத்தியில எனக்கு இது தெரியல நீங்க சொல்லுங்க, அது மாதிரி அஞ்ஞானம். அதெல்லாம் என்ன கிடையாது? கிடையாது, நான் கிடையாது. ஏக்கமான ஒரு சத்வஸ்து. நான் இந்த உடலோ, இந்திரியமோ, பிராணனோ, புத்தியோ, அஞ்ஞானம் கூட நான் கிடையாது. ஏன்னா நான் எதை பார்க்கிறேனோ அனைத்தும் தத்து, ஜடம், பௌத்திகம், அசத்து. அந்த வேர்டு இப்ப புரிஞ்சுக்க போற. அடுத்தது இதெல்லாம் நம்ம பாக்குறதுல என்னது? பௌத்திகம். பௌத்திகம்னா இருக்குது எங்க? எப்படிங்க? அசத்து. சத்துனா இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் அசத்து. எங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. எங்க இவர் எப்படி இல்லைன்னு அசத்துல கொண்டு போடுறாரு? நான் பாக்குற உலகம் என் கண்ணு முன்னால் தெரியுதே. தனக்கென்று இருப்பில்லாதது இந்த உலகம். அதனால அது மித்யா. அசத்துல 2 பிரிக்கிறோம். ஒண்ணு எப்பவுமே இல்லாதது துச்சம். உலகம் துச்சம்னு சொல்லலை. வேதாந்தம் உலகம் துச்சம், இல்லாத ஒன்று, முயல் கொம்பை போல் இல்லாத ஒன்றுன்னு சாஸ்திர சொல்லலை. துச்சம்னு சொல்லல. அசத்துல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு துச்சம்னா இல்லாதது, இன்னொன்னு மித்யா, தோற்றத்திற்கு அனுபவத்திற்கு மட்டும் போட்டுக்கணும். மட்டும் இருக்கிற ஒரு வஸ்து. என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஜடம். ஃபர்ஸ்ட் நீ பாக்குற அனைத்தும் பௌத்திகம். உன்னுடைய சரீரத்தை நீங்க ஆட் பண்ணிக்கணுங்க. சமஷ்டி லெவல் என்ன சொன்னோம் அதையும் ஆட் பண்ணிக்கணும். வெஸ்டி இண்டிவிஜுவல் லெவல் எல்லாமே என்னதுதான்? ஜடம். வெளியில கண்ணை திறந்து பாக்குற அனைத்தும் என்னதுதான்? ஜடம். அசத்து. இல்லாததுன்னா என்ன? செகண்ட் டைப் ஆஃப் இல்லாதது மித்யா. இல்லைன்னா என்ன கன்ஃபியூஸ் ஆயிருவோம்? ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாதா? இல்ல எல்லாமே நானாவே நான் தெரியறேனா? இந்த மாதிரி குழப்பங்கள் வந்துடும். கண்ணு துவைதத்தை தான் காமிக்கும். கண்ணு வெளியில் இருக்கிற பொருள்களுடைய வேறுபாட்டை காமிக்கும். அது அதனோட வேலைங்க. பிரமாணம். அது எப்படிங்க மாறும்? ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பிரமாணம் இங்க இருக்கிறதெல்லாம் என் மூஞ்சியாட்டவே தெரியுமா என்ன? அப்படிலாம் அது பிரமாணம். இறைவனால் படைக்கப்பட்டது. வெளியில என்ன இருக்குதோ, என்ன கலரு, என்ன ரூபம்ங்கிறது நீங்க உயிரோடுற வரைக்கும் அது காமிக்கும். தேடாதீர்கள். எனக்கு ஆத்ம ஞானம் வந்துருச்சு. ஏன்னா அது குரூப் இருக்காங்க.
ஆத்ம ஞானம் எனக்கு வந்துருச்சு, நான் எதை திறந்து கண்ணை திறந்து பார்த்தா எல்லாமே எனக்கு என்னவா தெரியுது, கிருஷ்ணரா தெரியுதுங்கிறாங்க, ராமரா தெரியுது. எப்படிங்க இந்த பேனா ராமரா தெரியும், பென்சில் செல்போன் எப்படிங்க ராமரா தெரியும், எப்படிங்க கிருஷ்ணரா தெரியும்? அது எப்படின்னா உபாதான காரணமாக ராம தத்துவத்துக்கு போகணும், கிருஷ்ணருடைய தத்துவத்துக்கு போகணும், அது சரீரத்துக்கு போக கூடாது. கிருஷ்ணராக இருக்கிறார்னா வேதம் சொல்லுதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா உபாதான காரணத்துவாத்து, இந்த உலகத்துக்கு உபாதான மெட்டீரியல் காசு கிருஷ்ணருடைய தத்துவம், என்னுடைய தத்துவம் அதுதானே, கிருஷ்ணனுடைய தத்துவம் தான் என்னுடைய தத்துவம். அப்ப நான் இந்த உலகமாக இருக்கிறேன், நான் இந்த செல்போனாக இருக்கிறேங்கிறதுல தப்பு கிடையாது. இந்த கிருஷ்ணராக இருக்கிறாங்கிறத புரிஞ்சுதான் எங்க வரணும், நான் தான் இந்த செல்போனாக இருக்கேன். ஏன்னா இந்த உபாதான காரணம் யாரு, நான்கிறது கேபிட்டல் ஐ, நான் தான் என்னது இதுக்கு உபாதான காரணம், இந்த செல்போனுக்கு உபாதான காரணம் யாரு, நானுங்கிறது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுங்களா? சோ இதெல்லாம் என்ன சொல்லிட்டாரு அவரு, வெறும் மித்யா, தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கு மட்டும் இருக்குது, அனைத்தும் ஜடம். அதனால எது இந்த உடல் மனம் இந்திரியங்கள் பஞ்ச கோஷங்கள் நான் அல்ல. ஏன் பௌத்திகம் விகாரம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் பௌத்திகம், ஏன் இது ஜடம், ஏன் இது அசத்துங்கிறாரு, ஏன்னா இதெல்லாம் பௌத்திகம் பூதத்தினால் ஆனது, விகாரத்துக்கு உட்பட்டது. சரிங்களா? அதனால என்ன, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்ன, விகாரம் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்துக்கு இது கிடைக்குது, இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் மை இந்த 3 காரணத்தினால இந்த உடல் மனம் இந்திரியம் புத்தியோ வெளியில நான் பார்க்கிற கல்லு மண்ணு மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ தாவரமோ செடியோ கொடியோ எல்லாம் ஜடம். சோ அது ஜடம். இது அனைத்துக்கும் ஒரே சோர்ஸ் ஆஃப் உணர்வு ஞானம், which is சத் அண்ட் சித். யாருன்னு கேட்டா அகம். அகம்னா கேபிட்டல் ஐக்கு போயிடணும், ஸ்மால் ஐக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம். அடுத்து சத்தேதான் சித்து, சித்தேதான் சத்துங்கிற கருத்து தான் சொல்றாரு. ஏன்னா அதுதான் அகங்காரத்தை நெகேட் பண்ண முடியும். இந்த விசாரங்கள் இந்த 2 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அகங்காரத்தை பாதித்த அகங்காரம், நெகேட்டட் அகங்காரம். ஏன்னா இந்த அகங்காரம் நெகேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுன்னு நம்ம சொல்ல போறோம், நான் தூங்குனேன்னு தான் நம்ம சொல்ல போறோம், நான் விளையாடுறேன்னு தான் சொல்ல போறோம். ஆனா அந்த நானுக்கு அர்த்தம் கேபிட்டல் ஐ. அதுக்கு முன்னால எங்க நின்னோம், ஸ்மால் ஐ. இந்த ஞானத்துக்கு முன்னால ஸ்மால் ஐ நின்று பேசிட்டு இருப்போம், ஞானத்துக்கு அப்புறம் கேபிட்டல் ஐ நின்று சொல்லுவோம் நான் சாப்பிட்டேன் நான் தூங்குனேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இன்டர்னலி அண்டர்ஸ்டாண்டிங், வெளியில் எந்த மாற்றம் தெரியாது. அடுத்து 23வது பாடல். சத்வபாசிகா சித்வசேத் வேதரா தத்தையாகி சத்தையாகி சேத், அப்படி படிக்கலாம், சத்தையாகி சேத் சித்யா ஹுகம். என்ன சொல்றாரு, சத்வபாசிகா, அடுத்த வேர்டு சித்து குவதேரா. எப்படி பிரிக்க, ஃபர்ஸ்ட் இது மீனிங் பார்த்தா போதும், உங்களுக்கு விளக்கம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சத்வபாசிகா, சத்வஸ்துவை, சத்துனா பிரம்ம தத்துவம், சத்து இருப்பு, அதை உணர்வு ஒளிர வைக்கிறதுனால டார்ச் லைட் இல்ல, உணர்வு ஒளிர வைக்கும் அறிவும், சித்து சைத்தன்யம், இதரா வேறொன்று எங்குள்ளது. அதாவது இந்த இருப்பாக இருக்கிற பிரம்ம தத்துவத்தை அறிய வைக்கிறதுக்கு, மேக் மீ எவிடென்ட், அதுக்கு இன்னொரு சைத்தன்யம் தேவையில்லை. இப்ப நீங்க ஒரு பேனாவை அறியணும், டியூப்லைட் அவசியம், கண் அவசியம், மனம் அவசியம், மனதில் வெளிப்படுகிற ஆத்மா ரொம்ப 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 அவசியம். அப்பதான் என்ன தெரியும் உங்களுக்கு, எதை பாக்குறீங்க, கண்ணு வேலை செஞ்சு இது பேனா. இப்படி ஒரு பொருள், அதனுடைய எவிடன்ஸ், அதனுடைய இருப்பு, இந்த பொருளினுடைய இருப்பு அறியப்பட வேண்டும் என்றால் தானாக தன் இருப்பை இதனால் வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ தன்னுடைய இருப்பை தன்னாலேயே அதனால என்ன பண்ணிக்க முடியாது, வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. சூரியனே எடுங்க, நீங்க கண்ணை திறந்தா மட்டும்தான் சூரியன் அறியப்படும். அது தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்த அது அறியப்பட வேண்டும். அது இருப்பை அறிய, இருப்பு என்ன ஆகணும், எப்பவுமே இருப்புங்கிறத ரெண்டு பிரிக்கவே முடியாது. நீங்க இருக்குன்னா எப்ப சொல்லுவீங்க, இருக்குன்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றீங்க, எப்பங்க இருக்குன்னு சொல்லுவீங்க,
அறியப்பட்டாதான் நீங்க இருக்குன்னு சொல்ல முடியும். அது இருந்தா தான் அறியப்பட முடியும். ரெண்டையும் பிரிக்க முடியுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு இடம் புரிஞ்சா ஈஸியா புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணு இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது இருக்கிறது என்ன ஆகணும்? அறியப்படணும். வேற இருப்பு இல்லாமல் அந்த பொருளால அறியப்பட முடியாது. சோ இருப்பையும் அறிவையும் எப்பவுமே நம்மனால பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த பிரம்ம தத்துவம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? இருப்பு. இருப்புன்னா அது என்னது? ஜடமான இருப்பு அல்ல. ஏன்னா பென்சில் இருக்கிறது, இதெல்லாம் ஜடம். அது என்ன சொல்றாரு? உணர்வு பூர்வமான கான்சியஸ்னஸ், அறிவு பூர்வமான இருப்பு. என்ன சொல்றாரு? இந்த சத்வஸ்துவை, அந்த பிரம்ம தத்துவத்தை உணர வைப்பதற்கு, எவிடென்ட் ஆவதற்கு நீங்க வேறொரு பின்னால ஒரு லைட் அதற்கு தேவையில்லை. நட்சத்திர சூரியோபாதி நச்சந்திரதாரகம் நேமா வித்யுதபாந்தி குதோயம் அக்னிகி. என்ன அந்த சூத்திரம், அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? அந்த மந்திரம் என்ன சொல்லுது? கர்ப்பகிரகத்துக்குள்ள ஐயர் நிக்கிறார். அவரு இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை சொல்றார் இறைவன்ட்ட. உன்னுடைய உண்மை தத்துவத்தை இறைவா, உன்னுடைய உண்மை தத்துவத்தை ந சந்திரனோ சூரியன சந்திரன சூரியோன நட்சத்திரங்களோ விளக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் காமிக்கிற இந்த சின்ன கற்பூர ஒளி உன்னை எப்படி விளக்கும்? ஆனா கற்பூர தாரத்துல நம்ம தேவதைகளை பார்க்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன அதுல சொல்ற அர்த்தம் என்ன அர்த்தம்? இந்த நட்சத்திரங்களோ சூரியனோ, நட்சத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம், எது எது சூரிய ஒளியோ சந்திரன ஒளியோ நட்சத்திர ஒளியோ உன்னை விளக்காது. அப்படி இருக்கும்போது இந்த கற்பூர ஒளி, சின்ன ஒளி உன்னை எப்படி விளக்க முடியும்? அப்படிங்கறது அந்த இடத்துல மீனிங். கர்ப்பகிரகத்துக்குள்ள அவரு விஷ்ணுக்கு முன்னால சொல்றக்கூடிய இதுதான் அர்த்தம். சோ இதை ஏன்னா அது எப்படிங்க பிரம்ம தத்துவத்தை? பிரம்ம தத்துவம் நான் வச்சுங்களா. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எவிடென்ட் ஆகுது. அதுக்கு நீங்க எதை யூஸ் பண்றீங்க? சூரியனை யூஸ் பண்ணி நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? சந்திரனை யூஸ் பண்ணி நான் இருக்கிறேன் அந்த லைட் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? இல்ல உங்க மனது யூஸ் பண்ணி நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் இருக்கிறேன்கிறத விளக்குவதற்கு பக்கத்தில் இருக்கிற ஆளை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அது சுயமாக ஸ்வப்பிரகாசக தன்னுடைய இருப்பை தானே, அந்த அறிவு சொரூபம் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கோ, தன்னுடைய இருப்புக்கு தன்னுடைய அறிவுக்கு அது இன்னொன்னை சார்ந்து இல்லை. அதுதான் சொல்றாரு, இந்த சத்துவஸ்துவாக ஒளிரக்கூடிய இந்த சைத்தன்யம் வேறொன்று, அதை விளக்கக்கூடிய இன்னொரு வஸ்து இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தையா சித்து. அந்த வஸ்து இருப்பு மட்டுமல்ல, அறிவு. சத்வஸ்துவே சைத்தன்யம். அந்த இருப்புங்கிறது எப்படி இருக்குது? அறிவாக இருக்குது, ஜடமல்ல. ஏன்னா பென்சில் இருக்கிறதுங்கிறது இருப்பு சேர்ந்து போகுது. அப்ப அதை நாம அந்த இருப்பு எங்க பாக்குறோம்? ஜடத்துல பாக்குறோம். சோ சில வெறும் இருப்பு மட்டும் சொல்லிட்டோம்னா அது ஜடத்தை கூட குறிச்சிடும். அதை நெகேட் பண்றதுக்காகத்தான் இருப்புன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுது? அறிவு. அது ஜடமல்ல, கான்சியஸ் பீயிங். பிரம்மச்சத்துவம் ஐ ஆம் கான்சியஸ் பீயிங். கான்சியஸ் பீயிங் இருக்கிற கான்சியஸ் பீயிங். ஏன்னா கான்சியஸ் பீயிங் இல்லாத கான்சியஸ் பீயிங் கிடையாது. சோ அறிவு பிளஸ் இருப்பு. சத்தேவ சித்து, சித்தேவ சத்து. இருப்பே அறிவு, அறிவே இருப்பு. ரெண்டையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அந்த கருத்தை இங்க சொல்றாரு. சைத்தன்யமாகும், சித்தையாகி அகம். இந்த சைத்தன்யமே அகம், கேபிட்டல் ஐ. அத சொல்றாரு. அடுத்தது 24வது பாடல். ஈஷ ஜீவயோர் வேஷதீபிதா சத்வபாவதோ வஸ்து கேவலம். ஈஷ ஜீவயோர் வேஷதீபிதா சத்வபாவதோ வஸ்து கேவலம். இதுல என்ன சொல்றாரு? ஜீவ ஈஸ்வர. இப்ப ஈஸ்வரனை கொண்டு வர்றாரு. பிரம்மன் தெரியுது, எனக்கு அகம் தெரியுது. ஈஸ்வரங்கிறது யாரு? பிரம்ம தத்துவமே எப்ப ஈஸ்வரனாக அறியப்படுகிறது? ஈஸ்வரனுக்கும், ஈஸ்வரனுங்கிறது ஜெகத் காரணம். இந்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா இருப்பு, அறிவு. அது உலகத்தை படைப்பது கிடையாது. there is no need for it. அது எப்பவுமே எப்படி இருக்கு? தனக்குள் எந்தவித மாற்றத்தை உண்டு பண்ணாமல் மற்றவங்களுக்குள்ள எந்தவித மாற்றத்தை இதெல்லாம் உண்டு பண்ணாது. சோ அந்த ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம் தான் மாயுடன்
ஆக்டிவ்க்கு வரும். மாயை இன்ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் அது பிரம்ம தத்துவம். அந்த மாயை ஆக்டிவ் பண்ணும்போது அந்த மாயைங்கிறது ரிஃப்ளக்டிங் மீடியம் ஆகி அதில் பிரம்ம தத்துவம் வெளிப்படும் போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு பேரு ஈஸ்வரகா. அவர்தான் உலகத்தை படைக்கிறார். பிரம்ம தத்துவம் உலகத்தை படைக்காது. அதன் எந்த கர்த்தா, அதுல எந்த ஒரு கர்மமும் பிரம்ம தத்துவத்தில் கிடையாது. அப்ப ஜெகத் காரணம் ஈஸ்வரகா. அவருக்கும் ஜீவன் நான், அது அந்த சித்தேதாங்க, அந்த சத்து சித்தேதான். இண்டிவிஜுவல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஜீவன் பேரு, டோட்டல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் என்னது? ஈஸ்வரகா. இண்டிவிஜுவல் லெவல்ல பார்க்கும்போது ஜீவன் சொல்றோம், டோட்டலா பார்க்கும்போது அவருக்கு பேர் என்ன? ஈஸ்வரகா. சோ ஈஸ்வரனுடைய ஜெகத்காரணமாக இந்த உலகத்தை படைக்கிற ஜெகத்காரணமாக ஈஸ்வரனுடைய சொரூபம் ஜீவன். இந்த உடலை நான் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜீவன் அவனுடைய சொரூபம். இதுவும் சத்து சித்துதான். அவருது என்னதுதான்? சத்து சித்துதான். ஆனா உபாதியில் மாற்றம். உபாதினாங்க எந்த ஒன்று தன்னுடைய குணத்தை இன்னொன்னு மேல் ஏற்றி வைப்பதை போல் ஏற்றி வைக்குதோ அதுக்கு பேர் உபாதி. இப்ப கிறிஸ்டல் பக்கத்துல செம்பருத்தி கொண்டு வச்சீங்கன்னா செம்பருத்தி உபாதி. ஏன்? அது தன்னுடைய கலரை கிறிஸ்டல்ல ஏற்றி வைக்குது. ஏற்றி வைப்பதை போல்தான். இந்த பக்கம் தள்ளிட்டீங்கன்னா அந்த ரெட் கலர் கிறிஸ்டல்ல போயிடும். சோ ஏற்றி வைப்பதை போல், அதை போல் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் லெவல்ல உபாதிங்கிறது சரீரம். இந்த சரீரம் என்ன பண்ணுது? உபாதி செம்பருத்தியை போல் தன்னுடைய குணத்தை அன்னமயத்தை பிராணமயத்தை என்ன கொண்டு வைக்குது? ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து நான் அண்ணன், நான் இந்த உடம்பு, நான் இந்த பிராணன், நான் இந்த மனம், நான் இந்த புத்தி விஞ்ஞானம், நான் இந்த ஆனந்தம்னு நம்மள அந்த உபாதி தன்னுடைய குணத்தை எங்க வைத்திருச்சு? ஆத்மாவின் மேல் ஏற்றி வைப்பதை போல் ஏற்றி வச்சு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் இந்த உடம்பு, நான் இந்த பிராணன். அதை போல் ஈஸ்வரனிடம் உபாதி வேற. நம்பிக்கிட்டு இருக்கிற உபாதி சரீரம். ஈஸ்வருடைய உபாதி சரீரம் அல்ல, மாயா. திரிகுணாத்மிகா மாயா அவருக்கு என்னது? உபாதி. அந்த உபாதியினுடைய குணம்தான் எங்க வச்சுட்டோம்? ஈஸ்வருடைய சொரூபத்தின் மேல் ஏற்றி வைத்து என்னவா நாம சொல்றோம்? இறைவன் உலகத்தை படைக்கிறார். இறைவன் உலகமா உபாதான காரணம் அவர்தான், நிமித்த காரணம் அவர்தான். அந்த படைக்கிற அந்த உலகத்தை ஈஸ்வர தத்துவம் படைக்குது அப்படின்னா அது பரிணாமமாக மாறுதாரு. ஈஸ்வரனுக்குள்ள ரெண்டு தத்துவங்க. ஒன்னு நிமித்தம், ஒன்னு பிரம்ம தத்துவம், இன்னொன்னு மாயை தத்துவம். அந்த ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற ரெண்டு தத்துவத்துல நிமித்த காரணமாக இருக்கிற பிரம்ம தத்துவம் எதையும் செய்யறது இல்ல. அதனுடைய இருப்பை வாங்கி, அதனுடைய உணர்வை வாங்கி மாயாதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? உலகத்தை படைக்கிறாள். திரிகுணாத்மிகா மாயா அவதான் இந்த உலகமாக பரிணமித்திருக்கிறாள். அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவருக்கு பேர் ஈஸ்வரன் போது அந்த இடத்துல மாயைங்கிறது அவருடைய உபாதி. அதனால அவர் தன் உபாதியை தன் கையில் வைத்துக் கொண்டு அவதாரங்களை எடுக்க முடிகிறது. ஜீவன் இந்த சரீர உபாதியை வச்சுக்கிட்டு கவலைப்பட மட்டும்தான் முடியும். we cannot create this world. நானும் ஈஸ்வரன் ஒண்ணுன்னா ஈஸ்வரன் உலகத்தை படைக்கிறான். அவரோட உபாதி வேற. என்னோட உபாதி என்னது? சரீரம். இந்த சரீரத்தில் உட்கார்ந்துட்டு நான் உலகத்தில படைக்க முடியாது இந்த உபாதி வச்சுக்கிட்டு. ஆனா ஈஸ்வரன் இருக்கிற உபாதி மாயா. அதனாலதான் அவருக்கு என்ன கிடைக்குது? உலகத்தை படைக்கக்கூடிய சக்தி. பரிணாமமாக மாறுகிறார் அப்படின்னா ஈஸ்வரர் மாறுவதல்ல, அவரிடம் இருக்கிற மாயிட என்ன இருக்குது? உபாதி. புரியுதுங்களா? என்ன சொல்றாரு? ரெண்டு நீ ஈஸ்வரன் ஜீவன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு உபாதியில தான் வித்தியாசம் இருக்கு. சத்து சித்துல அவருடைய சொரூபம் சத்து சித்துதான். ஜீவனாக என்னுடைய சொரூபம் சத்து சித்துதான். இறைவன் தான் ஜீவனாகவும் இருக்கிறார், ஈஸ்வரனாகவும் இருக்கிறார். அப்படின்னு என்னது? பிரம்ம தத்துவம் தான் ஜீவனாகவும் இருக்கிறது, ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. அதுதான் இந்த சொல்றாரு. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஈஷ ஜீவ யோகம். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் வேஷ தீபிதா உள்ள வேறுபாடு. உடல் ஸ்தூல சரீரம், புத்தி சூக்ஷ்ம சரீரம் ஏற்படுவதே. என்ன சொல்றாரு? நமக்கு இருக்கிற இந்த சரீரத்தினாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நான் இந்த சரீரம் எடுத்துக்கிறோமா, நான் வேறு ஈஸ்வரன் வேறு நினைக்கிறோம். ஆனா எதை வச்சு அதைத்தான் நான் ஒரே வட போட்டேன், உபாதி. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் எல்லாம் என்னது? உபாதி. அந்த உபாதி பேதத்தினாலதான் நான் என்ன நினைச்சுக்கிறேன்? நான் வேறு ஈஸ்வரன் வேறு. இந்த உபாதியான ஈஸ்வரன் இருக்கிற
இது வேற. அவர் உலகத்தை படைக்கிறாரு. சர்வஜ்ஞக, சர்வவித்து, சர்வ புத்தி, நித்திய முக்தகா, நித்திய சுத்தகா, இது எல்லாம் ஈஸ்வரனுக்கு உண்டானது. நான் என்னது? அல்ப புத்தி. ஏன்? உபாதிக்கு வேறுபாடு. அவருக்கு சர்வஜ்ஞகா, சர்வசக்தி, சர்வ புத்தியில எப்படி கிடைச்சது? மாயா. அதனால அவருக்கு என்ன கிடைக்குது? சர்வசக்தி. சக்தி யாருங்க? மாயா. அப்ப அவருக்கு என்ன கிடைக்குது? சர்வசக்தி, சர்வ புத்தி, நித்திய முக்தகா, நித்திய சுத்தகா எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சது? மாயா. நினைச்சுங்களா? அதனால அவருக்கு அந்த இது. இங்க எனக்கு என்னது? அல்ப புத்தி. நான் நினைச்சுக்கிறேன் அல்ப புத்தி, அல்ப சக்தி. எனக்கு ஏன் அப்படி தோணுது? பிகாஸ் என்னோட மாயா, என்னோட உபாதி சரீரம். சோ இது சரி. வெவ்வாதியில் என்ன இருக்கு? பேதம் இருக்கு. உண்மை தத்துவத்தில் அந்த இறைவன் தான் ஜீவனாகவும் இருக்கிறார். அந்த இறைவன் பிரம்ம தத்துவம் தான் ஈஸ்வரனாகவும் இருக்கிறதுங்கிறத ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கொண்டு வர்றாரு. பேதங்கள் இருக்கு. எங்க இருக்கு? உபாதியில் இருக்குன்னு சொல்ல தெரியும். பட் சொரூபத்தில் நோ டிஃபரன்ஸ். சோ இந்த சரீரம் ஏற்படு அதெல்லாம் எதனால வருது? நம்மளுடைய இந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிற புத்தினாலதான் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் வேறு, ஈஸ்வரன் வேறு நாம் நினைக்கிறோம். உண்மை சுபாவத்தை சத் சுபாவத்தக, உண்மை சுபாவம் ஆராயும் போது சுபாவத்தை, சொரூபத்தை, சுபாவம் இந்த இடத்துல என்னது? சொரூபத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது கடல், அலை, there are so many differences. கடலுக்கும் அலைக்கும் இதனோட சைஸ் வேற, அதனோட சைஸ் வேற, இதனோட இருப்பு வேற, அதனோட இருப்பு வேற, இதனோட யூசேஜ் வேற, அதனோட யூசேஜ் வேற. கடலுக்கும் அலைக்கும். பட் இது சொரூபத்தை பார்க்கும்போது இதுவும் H2O, அதுவும் என்னதான்? நீர். நீருங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பாத்தீங்கன்னா அலையும் நீர் தான், கடலும் நீர் தான். அதை ஆனா பேதம் இருக்கு. நாமம் வேற, நாமம் வேற, ரூபம் வேற, சக்தி வேற, கடலோட சக்தி வேற, அலையினோட சக்தி வேற, எல்லாமே டிஃபரன்ஸ். பட் ரெண்டு வேற வேறையே என்ன சொல்லிக்கிறோம்? வாயில வேற வேறன்னு சொல்லிக்கலாம். கடல்னு ஒரு பேர், அதுக்கு ஒரு சப்தம். அலைன்னு ஒரு சப்தம், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு ரூபம், அதுக்கு ஒரு கலர் கூட மாறலாம். பட் ரெண்டு என்னதான்? நீர். அந்த நீருங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்த்தோம்னா அலைங்கிறது ஜீவனை எடுத்துக்கலாம், கடல்ங்கிறது ஈஸ்வரனை எடுத்துக்கலாம். சோ கலையும் அலையும் கடலும் ஒன்று. எந்த இடத்துல சொல்ல முடியும்? நீர். ஏன்னா அதுதான் ஆதாரம், அதுதான் உண்மை. இதெல்லாம் வெறும் தோற்றம் தானே. அலைங்கிறது என்னது? கடல்ங்கிறது என்னது? தோற்றம். அது மித்தியா. அதை விட்டுறலாம். ஏன் விடலாம்? அது மித்தியா. அதை விட்டுட்டு உண்மை தத்துவத்துக்கு வாங்க. கடலுக்கும் அலைக்கும் உள்ள உண்மை தத்துவம் ஏது? உண்மை சொரூபத்துக்கு வந்தீங்கன்னா ரெண்டும் ஏக்கஹா, நீர். அதை போல் அலைங்கிறது ஜீவன், கடல்ங்கிறது ஈஸ்வரகா. ரெண்டுக்கும் பிரம்ம தத்துவங்கிறது ஒண்ணு. இங்கேயும் சத்து சித்து தான், அங்கேயும் சத்து சித்து. அது பிரம்ம தத்துவத்தில் ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜீவனும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை. ஆனா உபாதிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜீவன் வேற, ஈஸ்வர வேற. ஆனா உபாதி விட்டுறலாங்கிறார். ஏன்னா அது ஒரு மித்தியா தோற்றம். அதை நீங்க ஏன் விட்டுறலாம்? எப்படிங்க விடுறதுன்னா அது உண்மை அல்ல. நாமமும் ரூபமும் உண்மை அல்ல. சொரூபத்துக்கு வாங்க, அங்கதான் உண்மை. ஏன்னா கடல் வேற, அலை வேற, நாமம் வேற, ரூபம் வேற. பட் ரெண்டுனுடைய உண்மை சொரூபத்துக்கு வந்தாதான் ஃபேக்ட் என்ன நமக்கு புரியும். ரெண்டு நீர், அதுதான். அடுத்து உண்மை சுபாவம். எப்படி அது நீருங்கிறத உண்மை சுபாவம் ஃபார் கடல், அலையோ அதை போல் இங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுடைய சுபாவம், சொரூபம் சத்து சித்து ஆனந்தம். வஸ்து கேவலம். இவை இரண்டும் வேறுபடாத ஒன்று அப்படின்னு சொல்றாரு. வேறுபடாத ஒன்று. இது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை எப்படி பார்க்கணும்? உபாதியில் பேதம் இருக்கு, சொரூபத்தில் பேதம் இல்லை. உதாரணம் எதை நினைச்சுக்கணும்? கடல், அலை ரெண்டுக்கும் சொரூபத்துல நாம ரூபால வேறுபாடு இருக்கு. பட் சொரூபம் வந்தா ரெண்டும் நீரை தவிர்த்து கடல், கடல் இருக்கிற நீர் எடுத்துட்டாங்க, H2O எடுத்துட்டாங்க, என்ன இருக்கு போகுது? நோ கடல். அலையில் இருக்கிற நீர் எடுத்துருங்க, அங்க என்ன இருக்கு போகுது? நோ அலை. அதை போ ஜீவனும் ஈஸ்வரனுக்கும் வேறுபாடு என்பது கிடையாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.